இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. போதுமா? இப்ப இவ என் பொண்டாட்டி. உங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் தாலி கட்டி இருக்கேன். இதுக்கு மேல யாரும் அசிங்கப்படுத்த தேவையில்லை. கிளம்புங்க, போங்க. மேடம், பாரதி, இதுக்கப்புறம் நீ வாடகை தாய் இல்ல, என் குழந்தைய சுமக்கிற தாய். நன்றி சந்துரு. வாவ், கிரேட். மேம், நான் போன்லயே சொல்லியிருப்பேன். ஆனா நேரா பார்த்து சொல்றதுல தான் ஒரு த்ரில் இருக்குன்னு ஓடி வந்துட்டேன். மாட்னான் சந்துரு. செல்லம், இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? எவ்வளோ பெரிய வேலையை அசால்ட்டா பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? இந்த ஒரு மேட்டர் போதும் எனக்கு. இத வச்சு பொன்னி வீட்ல புயலை கலப்பலாம், பூகம்பத்தை எழுப்பலாம், சுனாமியை வர வைக்கலாம். அது ஏன் இன்னும் எவ்வளவோ செய்யலாம். அந்த குடும்பமே சிக்கி சின்ன பின்னமாக போகுது. பொன்னி, இனி ஒன்னு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன். இப்ப இவ என் பொண்டாட்டி. உங்க எல்லாருக்கும் முன்னாடி தான் தாலி கட்டி இருக்கேன். இதுக்கு மேல யாரும் அசிங்கப்படுத்த தேவையில்லை. கிளம்புங்க.
சந்துரு, டேய், ஆ. என்னடா எப்ப வந்த? சத்தமே இல்லாம உட்கார்ந்திருக்க. உங்க அப்பா ஏன்டா இப்படி இருக்காரு? என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா சந்துரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? டேய் சந்துரு, என்னடா ஏன் உடம்பெல்லாம் கொதிக்குது? என்னாச்சு? இல்லம்மா, ரொம்ப தலை வலிக்குது. தலையை வெடிச்சிட மாதிரி இருக்கு. ஐயோ சாரிப்பா. சரி போ, நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடு. நாம அப்புறமா பேசிக்கலாம். சரிம்மா. ம்? டேய் சந்துரு, ஒன்னும் இல்ல. அதான் இந்த பாரதியை பத்தி பேசினாலே ஸ்வேதாக்கு பிடிக்க மாட்டேங்குதே. அதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்காளான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவளை நீ தேடிட்டு இருக்கியா? அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். பாரதி இருக்கிற இடம் தெரியல. சரி, கவலைப்படாத. கண்டிப்பா அவ கிடைச்சிடுவா. நீயே உடம்பு சரியில்லாம இருக்க. தேவையில்லாம அவளை பத்தி யோசிச்சு ஊறி பண்ணிக்காத. நீ போய் பாடு. சரிம்மா. என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏன் அப்படி செஞ்சேன்? கடவுளே, நான் செஞ்சது சரியா தப்பா? சந்துரு, சந்துரு, அத்தை சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன பண்ணுது? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், என்ன தூக்கம் வருதா? சரி தூங்கிராத. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு டேப்லெட் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு தூங்கு. இப்ப தூங்காத, வந்துடுறேன். வாங்க 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 மேடம். வாங்க ராஜாராம். என்ன தேடுறீங்க? நீங்க வாங்க ராஜாராம்னு கூப்பிட்ட உடனே ஒரு நிமிஷம் அப்படியே ஜெர்க் ஆயிட்டேன் மேடம். காளி, நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஏன்னா நீ முழுக்க முழுக்க ராஜாராமாவே மாறி கலக்கிட்டு இருக்கியே. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தானே மேடம். அது எப்படி தப்பாகும்? இல்ல, உன்னை அங்க அனுப்பும்போது எனக்கு பெருசா ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு தைரியத்துல அனுப்பிட்டேன். வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்கறதுனால மட்டும் எல்லாமே சரியா நடந்துருமா என்ன? நல்லா நடிக்கணுமே மேடம். நடிக்கிறதே தெரியாத மாதிரி இந்த ஆர்ட் ஃபிலிம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நடிக்கிறதே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். ஏதோ நீங்க அப்பப்போ அப்படி தட்டி வைக்கிறதுனால அப்படி சுதாரிச்சு நடந்துக்கிறேன். நீதான் இப்ப வேற லெவல்ல இருக்கியே. போங்க மேடம்.
ஏதோ எல்லாரையும் வார்த்தையால கலங்கடிச்சிட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணிய கை நீட்டி அடிச்சிட்டேன். அது ஒரு மாதிரி மனசுக்குள்ள கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு மேடம். மனசுக்குள்ள கலக்கம். அட பாருடா சென்டிமெண்ட்ட. சென்டிமெண்ட்லாம் நம்ம கண்டிப்பா வராது மேடம். ஏதோ நீங்க கேட்டதும் அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, அடிச்சதுதான் அடிச்ச, இன்னும் கொஞ்சம் சேர்த்தே அடிச்சிருக்கலாம். ஆ? என்ன இப்படி பேசுறேன்னு பாக்குறியா? பேசணும், பேசிதானே ஆகணும். என்ன அப்பனும் பொண்ணும் செஞ்ச துரோகம் அப்படி. பணம் வசதி எல்லாமே என்கிட்ட தேவையான அளவு இருந்தும் எப்பவுமே நான் ஒரு டென்ஷனோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். ஆனா இப்ப நான் ஓரளவுக்கு ஹாப்பி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப அந்த வீடு படுற அவஸ்தைய பார்த்து என் காதுல அந்த செய்தி விழறப்பெல்லாம் என் பலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லாவே புரியுது மேடம். இப்ப நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என் கேரக்டர் முடிஞ்சு போயிருமா? திரும்ப பழைய காலியா மாதிரி நான் தெரு தெருவா தான் சுத்தணுமா? ஏன் அந்த வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? உண்மையை சொல்லணும்னா விருப்பம் இல்லதான் மேடம். அந்த வீட்டில் உக்காந்த இடத்துல நேரத்துக்கு ராஜா மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். கண்ணில் பட்டவங்களெல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு மேடம். இப்போ அதெல்லாம் லூஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மேடம். பாருடா, இதுதான் கேரக்டர் இன்வால்வ்மெண்ட்.